ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் யூ சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் லவ் பிட்வீன் கமருதீன், பார்வதி அண்ட் அரோரா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார டைரெக்டாகவே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் நிறையா வந்து பேசியிருப்போம். ஸோ அரோரா எப்படி, ஸோ கமருதீன் அண்ட் பார்வதியோட லவ் எப்படி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஐபேக்கோ டாஸ்க் நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பிடிச்ச நபர்களை தேர்ந்தெடுத்து ஐஸ்கிரீம் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அரோரா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸோ ரொம்ப கிளவராக ஃபர்ஸ்டே போயிட்டு கமருதீன் தான் எனக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே ரொம்ப பிடிச்ச நபர், ஸோ அதனால நான் கமருதீனுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கமருதீனுக்கு கொடுக்க, கமருதீனும் அரோராக்கு கொடுக்க, இதை பார்த்த பார்வதி பயங்கரமான ஹர்ட். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, பார்வதிக்கு திவாகர் போனதுக்கப்புறம் யார் வந்துட்டு ஆறுதலாக இருப்பாங்க? கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் தான். ஓகேங்களா? ஸோ அங்கே யாருமே வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் பார்வதி ஒரு தப்பு அப்படின்னா எதிர்த்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஸோ கமருதீன்கிட்ட மட்டும்தான் டேர்ம்ஸ் சரியாக இருக்குது. அவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் கமருதீன் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அரோராக்கு கொடுத்தாங்க. பயங்கர ஹர்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட பார்வதி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸோ நீ என்ன போய் அரோராக்கு கொடுக்கறது, நான் சபரீஷுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரீஷுக்கு கொடுக்க. ஸோ அது வந்துட்டு கமருதீனுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சாமா. எப்படி? கமருதீன் வந்துட்டு பார்வதிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, அது வந்துட்டு பிரச்சனை இல்லை கமருதீனுக்கு. பட் கமருதீன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு பார்வதி நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பானு. ஆனால் வந்துட்டு டக்குன்னு பார்வதி வந்துட்டு சபரீஷ்க்கு கொடுத்துட்டாங்களாமா. அது வந்து கமருதீனுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சாமா. ஸோ உடனே வந்துட்டு விக்ரம்கிட்ட போயிட்டு, நான் இனிமேல் கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் சபரீஷுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாப்படி. வியனாட்ட போயிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு பேசுகிறாப்படி. வியனாகிட்ட வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, போன வாரம் வந்துட்டு அவள் நாமினேட் ஆகி எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்தா, அதனால தான் நான் அவகிட்ட போய் உட்காந்து பேசினேன். அடுத்த நாளே வந்துட்டு என்ன நாமினேஷனில் தள்ளிட்டாங்க, ஸோ அவ கூட இருக்கிறதுனால தான் நான் நாமினேட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், என்னதான் வந்துட்டு நம்மளோட லவ்வர்ஸை பிடிச்ச ஒரு பர்சனை பற்றி மற்றவங்க தப்பாக பேசினாலும் நீங்கள் எப்படி பழகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா கமருதீன்? இதுதான் என்னோட கேள்வி. எப்படி நீங்கள் பார்வதியை வந்துட்டு இப்படி விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ லிமிட் கொடுக்கணும், ஒரு லவ்வருக்கு எப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பார்வதி ஹர்ட் ஆகுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு ட்ரூ லவ் இருக்குது பார்வதிக்கு. ரியலி ஐ எம் டெல்லிங், அவங்களுக்கு உண்மையாலுமே கமருதீன் மேலே ஒரு ட்ரூ லவ் இருக்குது. கமருதீனும் ட்ரூ லவ் இருக்குங்கிறது, கமருதீனும் லவ் இருக்கிறதுங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி வந்துட்டு ஒருத்தரை பற்றி தப்பாக, நீங்கள் உண்மையாலுமே ஒருத்தரை லவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தப்பாக பேசவே முடியாதே. நீங்கள் வந்துட்டு வியனாட்ட வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, அது வந்துட்டு நான் வந்துட்டு லவ் எல்லாம் இல்லை, நான் வந்துட்டு வெளியே போய் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் அப்படி நடந்துச்சு. வீக்கெண்டில் வந்துட்டு விஜேஎஸ் வர்றாரு. விஜேஎஸ் ஏற்கனவே வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் கிடையாது. எப்போவுமே வன்மத்தை வச்சுட்டு பேசுகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவரும் வந்துட்டு ஒரு பிளேயராகவே மாறிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எப்போ பாரு பார்வதி வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடையாது. அவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்காங்க, கிச்சன் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பண்ணியும் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாராட்டு நம்மளுக்கு காமிக்கல. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ரியலி ஹார்டு. ஓகேங்களா? ஸோ எஃப்ஜேவை ரோஸ்ட் பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சாங்களோ தவிர்த்து நம்மளுக்கு எதுவுமே காமிக்கலையே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவர் சும்மாவே ஏற்றி விடுவார். வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மொட்டை கடுதாசி எழுத சொல்கிறாரு. யாருக்கு வேணாலும் வீட்டில் இருக்கிற மாதிரியே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீன் வந்துட்டு பார்வதிக்கு கேவலமான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அரோரா கனி கேவலத்தின் உச்சக்கட்டம். பார்வதிக்கு வந்துட்டு அவ்வளோ கேவலமாக வந்துட்டு எழுதியிருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை வந்து புல் டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் என்னோட வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி அரோரா நீ வந்துட்டு இப்படி எழுதலாம் அந்த லெட்டரை? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணை பற்றி அவ்வளோ சீப்பாக எழுதியிருக்கியே, அது ஏன்? இல்லை, நான் கேட்குறேன், என்னதான் இருக்கட்டும், அப்படி எழுதலாமா? ஆனால் பார்வதி கமருதீனுக்கு ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் எழுதியிருக்கான். அன்பே கம்மு, என்னை விட்டு தள்ளி போகாத, உன்னோட தாடி இல்லாத குழந்தைத்தனமான வந்துட்டு ஒரு செயல் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு அழகாக எழுதியிருக்காங்க. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க,
ஈவன் கமருதீனே வந்துட்டு நீ எப்போ என்னை வந்துட்டு பேக் பைட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதிக்கு எழுதியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு, ரொம்ப தப்பு. எப்படி கமருதீன் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? சரி, அது ஓகே. அடுத்தது நீட்டிப்பு துண்டித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்துட்டு வீக்கெண்ட்லேயே விஜேஎஸ் கொடுக்குறாரு. அதாவது நீட்டிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நாள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நீட்டிப்பு. அப்படி துண்டிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு துண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்போ வந்துட்டு பாரு வந்துட்டு நம்மளோட அரோராக்கு வந்துட்டு நீட்டிப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. பாரு அரோராக்கு நீட்டிப்புன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அரோரா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? துண்டிப்பு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி பாருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கமருதீன் வந்துட்டு ஒன்றா பாருக்கு கொடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அரோராக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரோராக்கு கொடுக்குறாரு. கமருதீன் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் பாருவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? நான் ஒன்று சொல்கிறேன், பாருவை அரோராக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பார்வதிக்கு தானே நீட்டிப்பு கொடுக்கணும். நீங்கள் எப்படி வந்துட்டு அரோராக்கு நீட்டிப்பு கொடுக்கலாம்? பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அரோரா யாருக்கு நீட்டிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா விக்ரம் விக்கல்ஸுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அரோரா யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியலாக தான் வந்துட்டு நம்மளோட கமருதீனை பார்க்குறாங்க. அது கமருதீனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கமருதீனுக்கு வந்து 0 இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு வீக்கெண்டில். அப்போது மண்டே நாமினேஷன் வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க மக்களே. ஸோ நாமினேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாரு வந்துட்டு இந்த தடவை அரோராவை நாமினேட் பண்ணல. ஓகேங்களா? அரோரா என்ன சொல்லி நாமினேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சனல் ரீசன்னால டெலிபரேட்டாக நான் இந்த ஹவுஸை விட்டு போகணும்னு பார்வதி நினைக்கிறதுனால நான் பாருவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமினேஷன் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு வருது, நாமினேஷன் முடிவுகள் வந்துட்டு சொல்லப்படுது பிக் பாஸ் மூலிமா. பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸை அனௌன்ஸ் பண்ணி யார் யார் நாமினேஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் டெலிபரேட்டாகவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் வச்சுட்டு டெலிபரேட்டாக நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு அரோரா தான் சொல்லியிருக்காங்கன்னு வந்து கமருதீனுக்கும் தெரியுது, பார்வதிக்கும் தெரியுது. அப்போ கமருதீன் வந்துட்டு போய் கேட்குறாங்க, என்ன அரோரா எதுக்காக இப்படி நீ வந்துட்டு நாமினேட் பண்ணது பிரச்சனை இல்லை, எதுக்காக என்ன வச்சு நாமினேட் பண்ண? பர்சனல் ரீசன்ஸ்னால் அது நான் தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நீ சொல்லக்கூடாது, அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு அரோரா வந்துட்டு கமருதீன்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆமாம், எப்படி நீ வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸ் வச்சு நீ நாமினேட் பண்ணலாம்? உனக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ அதை வச்சு நாமினேட் பண்ணணும். ஆனால் நீ அதை விட்டுட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு நீ பர்சனல் ரீசன்ஸ்னு வச்சுட்டு என்ன வச்சு நீ நாமினேட் பண்ணாதன்னு கரெக்டாக தான் இப்போ தான் கரெக்டாக கமருதீன் வந்துட்டு அரோராட்ட கேட்குறா. அப்படி அப்போ அரோரா வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு என்னோட ஓட்டு நான் எப்படி வேணாலும் வந்துட்டு நான் வந்து நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறா. அப்படி ஓகேவா? அப்புறம் நான் சொல்கிறதா கரெக்டாக, போடா நீ என் கூட பேசலினாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் நடக்குது, அதில் வந்து ஜட்ஜாக வந்துட்டு கமருதனும் அண்ட் அரோராவும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஆதிரி கிட்ட போயிட்டு பாரு வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எப்படி இப்படி ட்ரையாங்கிள் லவ்வாகவே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னோன்னே ஆதிரி வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஒரு லவபிளான ஒரு அட்வைஸ். நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்காதீங்க, நீ அரோராட்ட போய் பேசு அப்படின்னு வந்துட்டு சொன்னதுனால அரோரா கிட்ட கூப்பிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அரோரா, எனக்கும் அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, அது வந்துட்டு எனக்கு பிரச்சனை, இங்கே பாரு பார்வதி, எனக்கு அதெல்லாம் எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். துஷார் இல்லாத டைமில் எனக்கு அவன் ஊட்டி விடுறதா இருக்கட்டும், இல்லை அவன் எனக்கு தோல் சாயறதா இருக்கட்டும், அவன் எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிடுவான், லிவிங் ஏரியாவில் இருந்தாலும் கூப்பிடுவான், என்னை வந்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவான், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் அவன் கொடுத்தான். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு உன்னை பற்றி என்னை தப்பாக சொல்லியிருக்கான், நான் க்ளீன் ஸ்லேட்டில் இருக்கும்போது உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான், அப்போ வந்துட்டு என்னோட மைண்டில் எப்படி இருக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்வதி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க அரோரா இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கட் இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஒரு புல் இருக்குங்கிட்ட அப்படியே வந்துட்டு அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுறான். பட் என்னால் அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அவன் என்னோட மைண்டில் நிறைய ஏற்றிட்டான் உன்னை பற்றி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசுவேன்? அதனால தான் நான் கமருதன்ட்டு ஒரு முடிவாக சொல்லிட்டேன், ஓகே நீங்கள் வந்துட்டு பேசுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்துட்டு அவன் மேலே லவ் இல்லை, எனக்கு வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ஆனால் ஃபேமிலி மாதிரி ஃபீலிங். ஆமாம், அது என்னப்பா ஒன்றா ஃபீலிங் இருக்குது ஃபீலிங் இல்லை, இவ்வளோதான் பார்வதி கேட்குறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் அவனும் ஃப்ரெண்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானும் அவனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா இல்லை ஸோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறையா டைம் கேட்டிருக்கேன் நீ என்ன பார்வை லவ் பண்ணுற அப்படின்னு, எனக்கு அவன் மேலே லவ் எல்லாம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அவங்ககிட்ட கை போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், நான் இப்படி தான் பழகுவேன். ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்படி இவங்க மேடம் பழகுவாங்கனாலாமா, கட்டி பிடிச்சிக்குவாங்களாமா, மேடியில் உட்காந்துக்குவாங்களாமா, இப்படி தான் ஃபிசிக்கலாக தான் பழகுவாங்களாமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுனாவே இப்படி தான் பழகுவாங்களாமா. அப்போ வந்து கமருதீன் வந்து என்னை டச் பண்ணாத அப்படின்லாம் அவன் சொல்லவே இல்லை, என்னை ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு என்னமோ நல்லவங்க மாதிரி பாருக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் முடியுது. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அரோரா, கமருதீன், பாரு 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ வந்துட்டு இவ சொன்னதெல்லாம் வந்துட்டு அப்படியே கமருதீன்கிட்ட சொல்ல, அரோரா வந்துட்டு பாருக்கிட்ட என்னென்னலாம் கன்ஃபஸ் பண்ணாங்களோ அது கமருதீன்கிட்ட சொல்ல. கமருதீனுக்கு கோவம் வந்துருச்சு. சரியா? எப்படி கோவம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட கட் பண்ணிக்கிறேன், ஸோ இந்த ப்ரோக்ரஸ் இது வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கமருதீன் வந்துட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி ஹைப்பர் ஆகி, அப்படியா நீ போயிரு அப்படியே போயிரு அப்படின்னு சொல்கிறா அப்படி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அஃபண்ட் ஆகி அரோரா அழுகிறாங்க. அப்போ வந்து பாரு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அழுகாத, இங்கே பாரு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டாலும் உங்கள்கிட்ட அவன் கழுவி ஊற்றினாலும் மறுபடியும் வந்துட்டு ஒரு புல்ல வந்துட்டு எங்களுக்குள்ளார இருக்குது, நாங்கள் 2 பேரும் மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தெரியுது, ஓகே அவளுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அரோராவை வந்துட்டு நான் ரொம்ப கேரக்டர் அசாசினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், அரோரா எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்படி வந்துட்டு கைப்பிடிச்சி, இப்போ எங்களுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி வந்துட்டு லிமிட்டாக பேசிட்டு விட்டுருவோம், ஒரு ஃபிசிக்கலாக தான் நீங்கள் பழகுவீங்களா எல்லாத்துக்கிட்டையும் அப்படிங்கிறதான் என் கேள்வி. இப்போ யாராக இருந்தாலுமே அப்படி பழகிறது தப்பு தானே? உங்களுக்கே வந்துட்டு லிமிட் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது தெரியாதா? இல்லை இந்த காலத்து 2K கிட்ஸ் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்துட்டு 90s கிட்டு, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி லிமிட்டாக தான் பேசிக்குவோம், உட்காந்து பேசுவோம், இல்லைன்னா வந்துட்டு மிஞ்சி போனால் கை மட்டும்தான் டச் ஆகும். உங்களுக்கு மடியில் உட்கார்ற அளவுக்குலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் அப்படி உட்கார்ந்ததும் கிடையாது, நான் இனிமேலும் அப்படி உட்கார மாட்டேன். உங்களுக்கு அந்த லிமிட் வந்துட்டு தெரிஞ்சே நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு கேர்ளுக்கு வந்துட்டு அந்த பையன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கப்போ நீங்கள் அந்த பையனே போய் மடியில் உட்காரப்போ அந்த பொண்ணு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருக்கு, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரோரா. ஸோ மக்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு கமருதீனுக்கு வந்துட்டு பவுண்டரி செட் பண்ண தெரியலை அப்படிங்கிறதான் என்னோட இது. ப்ளஸ் பவுண்டரி செட் பண்ண தெரியல, பாரு வந்துட்டு பயங்கரமாக விட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு தோணுது, உண்மையான லவ்வா இல்லையா கமருதீனுக்கு, நிஜமாலுமே பாரு மேலே உண்மையாக லவ் இருக்கா இல்லையானா? அந்த இடத்துலயே அரோரா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு கண்ணை முன்னா பாரு தான் வர்றாங்க அப்படின்ட்டு. பார்வதி கிட்ட நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நாளைக்கு பேசணும், அப்போ வந்துட்டு நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அப்போ இப்படியும் பேசுகிறீங்க, பாருவையும் விட்டு கொடுக்குறீங்க. அப்போ உங்களோட ஸ்டாண்டர்ட் தான் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு கமருதீன். நெக்ஸ்ட் வந்துட்டு அரோரா எப்படின்னா, இப்படி இருக்கிற ஒரு பையனை அவள் யூஸ் பண்ணிக்கிறா, பாருக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிறா. ஓகேங்களா? ஸோ பாருவை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ வந்து யூஸ் பண்ணிக்கிறா. நல்லாவே அரோராக்கு தெரியும் பாரு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆவா கமருதீனோட க்ளோஸாக பழகினா அப்படிங்கிறதுனால ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிக்காகத்தான் இவ யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதில் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க மக்களே. கண்டிப்பாக அரோரா பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையவே கிடையாது கமருதீன் மேலே. ஏன்னா துஷார்னு வந்துட்டு அவள் எனக்கு வந்து துஷார் தான் முக்கியம், எனக்கு துஷார் தான் வந்துட்டு லவபிள் பர்சன் அப்படிங்கிறா. ஆனால் கமருதீன் வந்துட்டு துஷார் இல்லாதப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறா. அப்போ இங்கே யூஸ் பண்ணது யாரு?
கமருதனை தான் கமருதனை தான் வந்து அரோரா யூஸ் பண்ணியிருக்கிறா. ஆனால் அரோரா என்ன சொல்கிறா அப்படின்னா, உனக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா என்ன அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி விக்ரம்கிட்ட போய் சொல்கிறா, ஆதிரிகிட்ட போய் சொல்கிறா. ஆதிரி வந்துட்டு ஆதிரியும் அரோரா போய் அப்படியே மண்டையாக அடிச்சுட்டு அழுகுறான். ஐயோ நம்ம வந்துட்டு இது நம்ம ரொம்ப ஏமாந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு வெளியே உட்காந்து அழுகுறான். அதை பார்த்துட்டு ஆதிரி வந்துட்டு சொல்கிறா, எனக்கும் எஃப்ஜேக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, எஃப்ஜேக்கும் எனக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. எஃப்ஜே சொல்கிறான், நான் ஆதிரி தான் என்ன லவ் பண்ணா, நான் அவளை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது நடந்ததே வேற, நீ இப்படி போய் மாட்டிராதன்னு வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணுறா. ஓகேங்களா. விக்ரம்கிட்ட போய் சொல்கிறா, எனக்கு துஷார் தான் முக்கியம், துஷார் வந்துட்டு எனக்கு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாவே எனக்கு துஷார் தான் ஞாபகம் வருமா, எனக்கு இவன்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிற. அப்புறம் மறுபடியும் கமருதீன் வந்துட்டு உன்னை பேசுனான்னு சொல்லிட்டு நீ அஃபண்ட் ஆகிட்டு நீ அழுகிற. நீ யாருமா ஏமா அரோரா, நீ யாருமா, ஒன்னா ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லை, இவ்வளோதான். அது என்ன ஃபீலிங்ஸுக்கு இல்லை, ஆனால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே, ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்டு, என்னம்மா இது நடக்குது அப்பா சாமி. இப்போ இதுல முடிவா வந்துட்டு பாரு வந்துட்டு கிளியரா இருக்காங்க. ஓகேங்களா. கிளியர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதை விட ஸோ அவங்க மைண்ட் எப்பவுமே கிளியர் தான். ஒரு பொண்ணு சத்தமா பேசுறதுனாலயோ கத்துறதுனாலயோ இல்லை வந்துட்டு அவ வந்துட்டு பஜாரி மாதிரி ஆடுறா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசுல கிளீனா இருக்கும். ஒரு பொண்ணு எப்போ சைலண்டாக அடித்து எப்படி பிளான் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கணும், அடுத்தவங்க லவ்வுக்குள்ளார போகணும், அடுத்தவங்க லவ் எமோஷனில் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் டேஞ்சரஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்துட்டு ஒரு டபுள் மைண்டட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு எடுக்க தெரியாது, ஒரு லிமிட்டை செட் பண்ண தெரியாது. அதை வந்து அரோரா பயங்கரமாக யூஸ் பண்ணி பார்வதி வந்து அந்த கேமுக்காக வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் என்னோட முடிவு மக்களே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படிங்கிறத தயவு செய்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஹைப் திஸ் வீடியோ, அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஸோ until then, this is Sindhu. Bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.